மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இரக்கத்தின் காலம் என்று நாம சொல்கிறோம். இது இரக்கத்தை பெறுகிற காலம். அதே சமயத்துல நான் எவ்வளவு இரக்கத்தை பிறருக்கு கொடுக்கிறேன் என்று சிந்திக்கிற காலம். இன்னைக்கு இரக்கத்தை கொடுக்காத பிள்ளைகள் அநேகமாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். மனிதர் ஏமாற்றுகிற உலகத்தை பார்க்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள். உதவியை பெற வேண்டியவர்கள், உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அடுத்தவரை ஏமாற்றக்கூடிய, உதவி செய்தவர்களை காயப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அநீதியான சூழல் நம்மை சுற்றி நிலவி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இதிலே இவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய அந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறார்களே ஒழிய அந்த கிறிஸ்தவத்தினுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை தங்கள் வாழ்வாக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேரை நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர் அல்லாதவரை பார்க்கிறோம். பிறப்பிலேயே கிறிஸ்தவர் அல்லாதவர், ஆனால் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை பார்க்கிற போது கிறிஸ்து சொன்ன அந்த வாழ்வியல் நெறிமுறைகள் அவர்களுடைய வாழ்விலே பரிணமித்து கிடப்பதை பார்க்கிறோம். இரக்கம் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, ஒன்றாக வாழ்வது, அன்பை வெளிப்படுத்துவது. அப்போ அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு எதிராக நிற்பவரா, ஆண்டவரை பற்றி அறியாமலே ஆண்டவருடைய விழுமியங்களில் நிற்பவரா? யார் காப்பாற்றப்படுவார்கள்? கண்டிப்பாக அறிந்து ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறவர் நன்றாக அடிபடுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அறியாமல் அந்த காரியத்திலே செய்து கொண்டிருக்கிறவர்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவால் காப்பாற்றப்பட போகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த வாசகங்கள் வழியாக பேசுகிறார்.
தவக்காலத்துல ஒரு சிறப்பான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் யோசிக்க வேண்டும், எதற்கு இந்த தவக்காலம்? இந்த தவக்காலத்துல நெருக்கடிகள் நமக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிற. ஏன் இந்த நெருக்கடிகள்? ஏன் நான் இந்த திட்டங்களுக்கு உட்பட வேண்டும்? கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அநேகருக்கு ஒளியாக, அநேகருக்கு அடையாளமாக நீ நிற்க வேண்டும் என்று கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு, பிதாவாகிய கடவுள் இயேசுவை எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதே போல, அதைத்தான் இயேசு சுவாமி சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே மெய் சிலிர்க்கிறது. தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டார், அவர் தாயின் நான் உருவாகும் முன்பே என்னை அறிந்திருந்தார் அப்படிலாம் சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எதற்கு தெரிந்து கொண்டார்? அதை தான் நம்ம யோசிக்கணும். துன்பங்களை, பாடுகளை கடவுளுடைய பெயராலே நாம் எடுத்து செல்வதற்கு, தாங்கி செல்வதற்கு. அதுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? நிறைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விடுதலை பயண நூல் 17வது அதிகாரம் 3-7 வரை உள்ள இறைவார்த்தைகள், தண்ணீரின் வழியாக ஒரு ஊற்றெடுக்கிறது, தண்ணீரின் வழியாக வாழ்வு பிறக்கிறது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். அதை ஒட்டிய அந்த முதல் வாசகத்திலே பாருங்க, அவங்க தண்ணீர் இன்றி தவித்து கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். மோசையை எதிர்த்து முறுமுறுக்கிறாங்க. இதுக்குதான் எங்களை எகிப்திலிருந்து நீ கூட்டிட்டு வந்தியா, எங்களை அழிக்க வந்தியா என்று சொல்லி கடவுளுக்கும் மோசேவுக்கும் எதிராக அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த தண்ணீர் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் ஆதாரம். நீரின்றி அமையாது உலகு என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற உலக ஒரு பொதுமறையாக இருப்பதையும் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த நீர் என்கிற ஒரு அடையாளத்தின் வழியாக கடவுள் ஒரு செய்தியை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் அன்று நீரின்றி புலம்பினார்கள் என்கிற ஒரு வார்த்தை வெறும் உடலுக்கான ஒரு நீராக மட்டும் பார்க்க கூடாது. அது புதிய ஏற்பாட்டிலே அந்த நீரினுடைய ஆற்றல் ஒரு மாற்றம் பெற்று ஒரு புதிய பரிணாமம் எடுப்பதை பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கிற பொழுது இந்த நீரே இயேசு கிறிஸ்து கையில் எடுத்துக்கொள்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. நற்செய்திக்குள் நம்ம போய் பார்க்கிறோம். நற்செய்தி, யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 5-42 வரை உள்ள இறைவார்த்தைகள், மிகப்பெரிய இறைவசனம். இந்த வாசகத்திலே நம்ம பார்க்கிறோம், சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு இயேசு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். இதுதான் சீக்வன்ஸ், இதுதான் சிச்சுவேஷன். கிணத்து ஓரமாய் அமர்றாரு. சீடர்கள் என்ன செய்யறாங்க? உணவு வாங்குவதற்காக ஊருக்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஒரு சமாரிய பெண் நீர் மொள்வதற்காக, தண்ணீர் எடுப்பதற்காக அந்த இடத்திற்கு வராரு. அப்போ நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணைகள் மிக அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த சமாரிய பெண் ஒரு அறியாத பிள்ளை, நம்மை போலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நிறைய பேரு நம்மளாம் அறியாத நிலையில இருக்கிறோம். அந்த அறியாத நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கடவுள் எப்படி அந்த உண்மைகளை எடுத்து சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த உண்மையை நாமும் படிச்சு தெரிஞ்சு கொள்ளணும். அதுல பாருங்க, ஆண்டவர் தண்ணீர் மொள்ள வருகிற அந்த பெண்ணிடத்திலே குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் அப்படின்னு கேட்கிறாரு. சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. அவர்களுக்கு தண்ணீரும் அவர்கள் கொடுக்கிறது, இந்த யூதர்கள் வந்து அவங்க கிட்ட தண்ணி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ள இதுவும் ஒரு கட்டுப்பாடு. அவர்களோடு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று. இன்னைக்கு நம்ம ஜாதிய அடையாளத்தை அப்படி பார்க்கிறோம். சில இடங்கள்ல இந்த ஜாதிய கட்டுப்பாடுகள் வைத்துக்கொண்டு ஒரு அவமானத்தின் அடையாளமா எப்படி இருக்கிறாங்களோ அதே போலதான் அன்றும் இந்த அவமானத்தின் அடையாளம் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இயேசு அந்த பெண்ணிடத்திலே தண்ணீர் கேட்கிறார். அவர் கொடுக்க மறுக்கிற அந்த ஒரு சூழலை பார்த்த உடனே இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அப்போ இயேசு ஒரு ஜீவ நீரூற்றை கொடுக்கிற, வாழ்வினுடைய நீரை தருகிற ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல அவர் அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். சூட்சுமமாக பேசுவார். அப்படிப்பட்ட இடத்தில் அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமா இருக்கிறது. அந்த பெண் ஒரு எளிமையான ஒரு நிலையில் இயேசு பேசியதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யறாரு, அவர் சூழலை பற்றி பேசுகிறார்.
தண்ணீர் அப்படி இருக்கு, ஆழமா இருக்கிறது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, அந்த வார்த்தைகளை எப்படி யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அப்படியே இணைத்து கொண்டுட்டு வர்றாரு பாருங்க. ஒரு அழகாக, என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ. அவர் எங்க போறாரு பாருங்க. அந்த சகோதரி அந்த இயேசுவினுடைய அந்த அடையாளத்தை விவிலியத்தோடு ஒப்பீடு செய்கிறார். யாக்கோபை விட, அந்த கேணியை கொடுத்தது அவர் தான், அவரை விட நீர் பெரியவரோ என்று சொல்கிறார். அவரே எங்களுக்கு இந்த கிணற்றை வெட்டி தந்தார். அப்ப இன்னைக்கு இந்த அடையாளத்தை பார்க்கிற பொழுது இந்த மாதிரி கிணறு, இந்த மாதிரி சோறு, இந்த மாதிரி அந்த கோயில், குளம், இதையெல்லாம் செய்து கொடுக்கிறவங்க எல்லாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார். மக்களுடைய பார்வை எப்படி போயிடுச்சு? ஒரு பொருளை கொடுக்கிற, ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற அந்த நபர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை ஒரு சமாரிய பெண்ணை போன்ற சாமானியர்களிடத்திலே பரவி கிடக்கிறார். அவர் கோயில் கட்டுறாரு. எதுக்காக சொல்லுகிறேன்னு சொன்னா, இன்னைக்கு கோயில் கட்டுற, குளங்களை வெட்டுகிற அல்லது பெரிய பெரிய இந்த மாதிரி வேலைகள் செய்கிறவர்கள் எல்லாம் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்படிதான் நம்ம கேட்குது. சாதாரண மனிதர்களுடைய பார்வை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பெருமையை விளங்க பண்ணக்கூடிய, அதுக்காகவே செயல்படக்கூடிய அடையாளமாக மாறி போயிருக்கிறாங்க. இது சமாரிய பெண்ணினுடைய அந்த பார்வையின் அடையாளம். யாக்கோபு எங்களுக்கு இது எவ்வளவு நன்மை செய்திருப்பார், கடவுளுடைய அடையாளமா இருந்தார், அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. ஆனால் இவர் யாக்கோபு எங்களுக்கு கேணி வெட்டி கொடுத்தார். இதைத்தான் இன்றைக்கு உலகளாவிய, உலகம் சார்ந்த ஒரு சிந்தனையாக நம்ம பார்க்கிறோம். ஆக இயேசு இப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக இல்லை. அவர் ஒரு மாற்று அடையாளமா உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சிந்திக்கிறோம். அவரும் மக்களும் கால்நடை இதிலிருந்து தான் அவர்கள் குடித்தார்கள். இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். இயேசு அவரை பார்த்து சொல்றார், இந்த சகோதரியை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும், நீ திருப்பி வரணும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்குமே என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பதான் இவர் இயேசு தான் கொடுக்கிற அந்த ஜீவ நீரூற்றினுடைய ஆழத்தை பற்றி பேசுறார். தண்ணீரை அடையாளமாக வைத்து அவருக்குள்ளிருந்து பொங்கி எழக்கூடிய வார்த்தை என்கிற அந்த ஜீவ நீரூற்றை பற்றி பேசுகிறார். உடனே அந்த மகள் சாதாரணமாக புரிந்து கொண்டு என்ன செய்தா பாருங்க, ஐயா அப்படின்னா அந்த தண்ணீரை எனக்கு தாங்க, நானும் தண்ணீர், எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் முள்றதுக்கு இவ்வளவு தொலைவு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த புரிதல் ரொம்ப எளிமையாக இருக்கிற. அதை பார்க்கிற பொழுது, உன் கணவரை கூட்டி கொண்டு வா, அவர் என்னிடத்துல கணவர் இல்லை. அதுக்கு இயேசு சொல்றாரு, உனக்கு ஆமா நீ சொன்னது சரிதான், உனக்கு 5 கணவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் தாறுமாறாக இருப்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்துறாரு. இப்படியே பேசினோடனே அவருடைய அடையாளத்தை எல்லாம் பார்த்துட்டு இயேசு ஒரு இறைவாக்கினர் என்று இந்த மகள் கண்டுகொள்கிறாள். இந்த காரியங்களுக்குள்ளே இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ளே நுழையுது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் ஜீவ நீரூற்றை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு அடையாளமா இருக்கிறேன், அது எங்கிட்ட இருந்து தான் அந்த ஜீவ நீரூற்று வரும் அப்படிங்கிறத இயேசு வெளிப்படுத்திட்டார். அப்ப இந்த மகள் சொல்றா பாருங்க, ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர் என நான் கண்டுகொள்கிறேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே. அதாவது எருசலேம்ல யூதர்கள் வழிபாடு நடத்துனாங்க. எருசலேம்ல தான் அந்த பெரிய டெம்பிள் அப்படி இருந்தது, கோவில் இருந்தது. இவங்க கெரேசிம் மலையில, இவங்க சமாரியர்கள் அப்படிங்கிறவங்க கலக்கப்பட்ட வேறு ஒரு இனத்தோடு கலந்து கொண்ட யூதர்கள். அதனால அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அடிமைகளாக வெளியில போனாங்க இல்லையா. அப்ப வேறு தேசத்துல அவங்க போய் குடியிருந்தப்போ, அடிமைகளாக போனப்போ, அவங்களும் அவங்க பிள்ளைகள் எல்லாம் வேறு ஒரு இனத்தை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொண்டாங்க. அவங்க திருப்பி இந்த நாட்டுக்குள்ள வந்தப்போ இந்த யூதர்கள் என்ன செய்யல, அவங்கள சேர்க்கல, அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. உங்களுடைய ரத்தம் பரிசுத்த ரத்தமாக இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, ஒதுக்கிட்டாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இந்த சமாரியர்கள். ஆனால் அவர்கள் யூத மறையினுடைய ஆழமான அந்த தெய்வ நம்பிக்கைகளை எல்லாம் கடைபிடிச்சாங்க. அதனாலதான் அவங்க என்ன செய்தாங்க, கெரேசிம் மலையில வழிபாடு நடத்த ஆரம்பிச்சாங்க. அதே தெய்வத்துக்கு தான் இந்த யூதர்களுடைய வழிபாட்டு முறைமைகள், வழிபாட்டு காரியத்தை எல்லாம் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுடைய பின்னணியில் இவங்க எருசலேம் மலையில வழிபாடு நடத்துறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, எந்த மலையில நடக்கிற வழிபாடு உண்மையானது அப்படி கேட்கிறவனையும் இயேசு அவரிடம், அம்மா என்னை நம்பும். முதல்ல சொல்றாரு, என்னை நம்பு, காலம் வருகிறது அப்போது நீங்கள் தந்தையை மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். பாத்தீங்களா,
யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை, நல்ல முக்கியமான வார்த்தைகள், இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். அப்போ கடவுள் எந்த விதமான அடையாளத்தையும் நமக்கு கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லலை. நாம அந்த உண்மையான ஒரு வழிபாடு உள்ளத்திலிருந்து வரணும். அப்போ வெறும் வழிபாடு வெளி அடையாளமா இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, சடங்கு முறையாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளை, அந்த பிள்ளை என்ன செய்ய பாருங்க, அப்பெண் அவரிடம் கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அப்ப இயேசுவுக்கு அந்த நேரம் இயேசு கிறிஸ்துங்கிற பேர் கிடையாது, பின்னாடிதான் அந்த பேர் கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு கிறிஸ்து, அதாவது மீட்பர், விடுவிப்பவர் அப்படிங்கிற ஒரு அர்ச்சிப்பவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல ஒருத்தர் வருவாரு, அவர் எங்களுக்கு இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஏற்கனவே அறிந்திருக்கிறதை இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. இயேசு அவரிடம் உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். பாருங்க எவ்வளவு ஒரு வெளிப்படையான ஒரு இது, உம்மோடு பேசும் நானே அவர். பாருங்க, இதை விட வேறு வெளிப்பாடு என்ன நமக்கு வேணும்? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்ற, உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் அவரிடம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் வியப்புற்றனர். ஏன்னா இயேசு இப்படி எல்லாம் பேசுற ஆள் கிடையாது, என்னமோ பேசிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி அவர் வியப்புற்றாங்க. இந்த செயலை நம்ம பார்க்கிற பொழுது அந்த ஊர் மக்கள் இந்த மகள் வழியாக செய்திகளை உணர்ந்து கொள்றாங்க. மீண்டும் அவர்கள் இயேசுவிடத்திலே சில காரியத்தை வெளிப்படுத்துறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்கிறாங்க. கேட்டுட்டு கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவருடைய வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கிறோம். இதனாலதான் இந்த நற்செய்திக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 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 சிறப்பான ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறோம். 2வது வாசகத்துக்குள்ளே நீங்க போய் பார்க்கிற போது இதை உணர்ந்த ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். திருத்தூதர் பவுலும் பவுலை சார்ந்திருக்கிற மக்களும் இந்த உண்மையான பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பவுல் ரோமையர்களுக்கு எழுதிய அந்த திருமுகத்துல இதைத்தான் மையப்படுத்துறாரு. அவருடைய வார்த்தை சொல்றாரு பாருங்க, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 1, 2 மீண்டும் 5லிருந்து 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம். அப்ப பாருங்க, வெறும் அடையாளத்தை அல்ல, நம்பிக்கையினால நாம் ஏற்புடையவர்களாகி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம், வேறு யார் வழியாகவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் தந்தைக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே நம்மை நல்லுறவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கிறாரு. இப்போது அருள்நிலையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான், அவர் வழியாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் சொல்றார் பாருங்க, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே, நம்ம பலவீனர்களாக கடந்த போதே, குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் உயிரை கொடுத்தலே அரிது, நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டியுள்ளார் என்று நமக்கு அடையாளப்படுத்துறார். இப்ப கடவுளுடைய அன்பு பாவ நிலையில் இருந்த நம்மீது இருந்தது என்பதை இயேசு கிறிஸ்து இப்படிதான் அன்பு செய்தார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தி, நாமும் இத்தகைய அன்பைத்தான் கொடுக்கணும். அடுத்தவங்க சரியா இருந்தா நான் அன்பு கொடுப்பேன், அடுத்தவங்க என்னுடைய எதிர்பார்ப்புக்கு இருந்தா நான் அன்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாந்துடாதீங்க. அவர்கள் அன்பை கொடுக்க முடியாத நிலையிலும் நீங்கள் அன்பை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்கிற செய்தியை பவுலடியார் என்று நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். எசையா 55:1 நம்ம இந்த நீரினுடைய அடையாளத்தை பார்க்கிறோம். பிள்ளைகளே, தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த ஒரு பிரதிபலிப்பு, அதனுடைய நிறைவு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாக மாறி இருந்தது. இந்த இயேசு நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வாதங்களை. அப்ப இலவசமா கொடுக்கிறாருன்னா சும்மா உட்கார்ந்து இருந்தா கொடுப்பாரா? இல்ல,
உழைக்கிறவருக்குத்தான் பணம் கொடுக்கப்படும், சம்பளம் கொடுப்பாங்க, ஊதியம் கொடுப்பாங்க. அதே போல கடவுள் சொல்கிற காரியங்களை, கட்டளைகளை நாம நிறைவாக கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்பையும் நம்முடைய அந்த தெய்வீக நம்பிக்கையையும் உள்ளத்திலிருந்து கொடுக்கிற பொழுதுதான் கடவுள் நமக்கு கொடுக்க காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தவ காலத்துல கொடுப்பதே ஆசீர்வாதம் என்பதை அடையாளப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சிறிய ஜெபத்தோடு நிறைவு செய்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவ நீரூற்றாக இறங்கி வந்தீரப்பா. இதோ நாங்கள் வாழ்வு தருகிற உணவு எங்கே கிடைக்கும் என்பதை இந்த சமாரிய பெண்ணை போல தேடி அலையாதபடிக்கு நீரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து, நானே வாழ்வு தரும் உணவு, நானே உனக்கு ஜீவ நீரூற்றை கொடுக்கக்கூடிய ஆற்றலாக வந்திருக்கிறேன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. இதை உண்மையாக நாங்கள் உணர்ந்து உண்மை வழிபாட்டுக்குள் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களையும் எங்களை போன்று பயணிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.